எசேக்கியேல் 45ஆம் அதிகாரத்தில் உங்கள் கையை வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 45ஆம் அதிகாரத்தை உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்னாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உடனே போய் சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று காலேப் இஸ்ரவேல் ஜனங்களில 10 பேர் துர்ச்செய்தி பரப்பினவர்களை பார்த்து, அந்த துர்ச்செய்தியை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வஸ்திரத்தை கிழித்து அழுது புலம்பி புரண்ட போது காலேப் சொன்ன ஒரு சூப்பரான பாசிட்டிவான மெசேஜ், உடனே போய் நாம் சுதந்தரித்து கொள்ளுவோம் என்று சொல்லி தீர்க்க தரிசனமான வார்த்தை, எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடந்த கால தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை மறந்து போகாமல் நன்றி சொல்லுங்கள். ஆமேன். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதைகளை முழுவதும் மறந்ததுனால தான் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அந்த துர்ச்செய்தியை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு புலம்பி அழுதார்கள். இது அவ்வளோதான் போல சுதந்தரிக்க முடியாது அப்படி என்று சொல்லி. ஆதலால் கடந்த காலத்தை மறந்து போனார்கள். தேவன் அவர்களை நடத்தி வந்த பாதையை மறந்து போனார்கள். அவர்கள் தேவனுக்கு நன்றி இல்லாதவர்களாய் மாறி போனார்கள். அதைத்தான் சங்கீதம் 78 நீங்கள் 9 11 வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து போனார்கள் என்று போடப்பட்டிருக்கும். சங்கீதம் 78 9 10 11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் உடன்படிக்கை கை கொள்ளாமலும் அவர்கள் யுத்த நாளில் முதுகு காட்டினார்கள். 11ஆம் வசனம் பாருங்க, அதில் போடப்பட்டிருக்க அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். கடந்து வந்த காலத்தெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனதுனால இந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து புலம்பி அழுதார்கள். ஆனால் 2 பேர் சொன்ன ஒரு வார்த்தை வெரி ஈஸி, ரொம்ப எளிதுப்பா. ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை மறந்ததுனால தான் நீங்கள் இப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்க. காலேப் யோசுவாவும் போயிட்டு சொன்னாங்க, இது நம்ம போயிட்டு வந்த தேசம் அரணிப்பான பட்டணம், நலமும் விசாலமான தேசம், கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி நம் முற்பிதாக்களுக்கு சொன்ன தேசம். அதை உபாகமம் 1:8 போடப்பட்டிருக்கிறது, 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேசத்தை நாம் சுதந்தரிக்க போகிறோம். ரொம்ப மகிமையான தேசம். ஆண்டவர் சொல்லும் போதே அந்த தேசத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? கட்டாத வீடு, நடாத, ஆமாம், எல்லாமே ப்ரிப்பேராக இருக்கு. நீ போய் உட்காந்து, ஆமாம் போய், ஆமாம், ஒரு வீட்டு வாடகைக்கு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா கூட, நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு போகிறீங்கன்னா கூட, இன்னொரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்கனால கூட அது எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு பார்த்துருக்கீங்களா? சில நேரம் நமக்கு ஏற்ற மாதிரி ப்ளம்பிங் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, நமக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரிக் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, நமக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை உடைக்க வேண்டியிருக்கு, அவர் ஓனர்கிட்ட கேட்டு செய்ய வேண்டியிருக்கு, இருக்கா இல்லையா? எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு புது மெத்தடு வீடு கட்டி கொடுக்குறான் பாருங்க. எல்லாம் ஃபேனு, லைட்டு, கேமரா மாட்டி கொடுத்து விட்டா வீடு பால் காய்ச்சி எல்லா ஜாமானும் வச்சே கொடுத்துட்ற மாதிரிலாம் ஆயிட்டு இந்த காலகட்டத்தில். ஆமாம், இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு போன வருஷம்லாம் எதெல்லாம் விதைத்தீர்களோ, எதெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ, எதெல்லாம் பிரயாசப்பட்டீங்களோ, இந்த புது வருஷத்தில் பிரயாசப்படாமல் சுதந்தரிக்கிற வருஷமாக இருக்கும். ஈஸியாக போய் எளிதாய் சுதந்தரித்து கொள்ளலாம். ஆமேன். ஆமாம், உடனே போய் சொல்லுங்க, இனி எதுவுமே தாமதிக்க போறதில்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம் இன்னைக்கு கண் காண முடியாமல், காது கேட்க முடியாமல், இருதயத்தில் தோன்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் தம்முடைய ஆவியினாலே அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறார். அது ஆவியினால வெளிப்படுத்தப்பட்டபடினால தான் காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்ததுனால தான் சொல்லுகிறான், எளிதாய் உடனே போய் சுதந்தரித்து எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்பதாக. ஆனால் மெஜாரிட்டி சொன்னது தான் எல்லாரும் நடக்கும்னு நினைப்பாங்க.
ஆனா மைனாரிட்டி சொன்னதுதான் நடந்தது. ஆமே. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை நம் கையில் இருக்கிறது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் சும்மா இருக்கிறவர் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ? அவருடைய வாக்குத்தத்தங்கள் பொய் சொல்லுவதில்லை. இந்த வருஷம் நாம் சுதந்தரிக்க போகிறோம். குடும்பங்களை சுதந்தரிக்க போகிறோம். 1000 2000 விசுவாசிகளை சுதந்தரிக்க போகிறோம். கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்களை சுதந்தரிக்க போகிறோம். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறோம். கடந்த வருஷ வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க போகிறோம். 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறோம். நட்சத்திரங்களை போல பெருக்கத்தை சுதந்தரிக்க போகிறோம். It is written. எழுதினவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம் சுதந்தரிக்கும்படி செய்வார். தீர்க்கதரிசி புத்திரர்கள் தங்களுக்கு இடம் உண்டாகும்படி அவர்கள் மரங்களை வெட்டினார்கள். அப்பொழுது இரவலாய் வாங்கின கோடாரி கூட விழுந்துட்டு, கடனா வாங்கினது கூட விழுந்துருச்சு, காணாம போச்சு. ஆமாம், அதை கூட கர்த்தர் திருப்பி தருவார்னா, அடுத்தவன் இதையே உங்களுக்கு திருப்பி தருவார்னா உங்கள் இதை இந்த வருஷம் திருப்பி தரமாட்டாரான்னு கண்டிப்பாக சுதந்தரிக்க பண்ணுவா. நல்ல கைத்தட்டி அப்பாவை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் சொல்றார், உடனே போய் நீங்கள் சுதந்தரிக்க போகிறோம், எளிதாய் ஜெயிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரித்தார்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்த காலகட்டங்களிலே சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இது வழக்கமாக நம்ம பார்க்கறது தான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனி அவர்கள் விடுதலை ஆகிற காலகட்டம் வந்தபோது எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் பேசுகிறார். என்ன? 45ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 45ஆம் அதிகாரத்தில் திருப்பிக்கோங்க. அதில் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும்போது தேசத்திலே 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமுமான பரிசுத்த பங்கை கர்த்தருக்கு அற்புதமாக பிரித்து வைக்க கடவீர்கள். அது தன் சுற்றெல்லை எங்கும் பரிசுத்தமாய் இருக்கும். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும்போது அப்படின்றார். அப்படின்னா நீங்கள் சிறையிருப்பு முடிந்து நீங்கள் தேசத்தை சுதந்தரிக்க போகிறீர்கள். எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து வனாந்தரத்தில் தேவன் நடத்தி சுதந்தரிக்கிற அந்த டைம் அப்படின்னு இருக்குல்ல, 40 வருஷம் வனாந்தர பாதை முடிஞ்சு கானானை சுதந்தரிக்கிற அந்த நேரம், உடனே போய் சுதந்தரிக்கலாம்னு ஒரு சத்தம் காலை மூலியமாக வந்தது. இங்கே சுதந்தரிக்கிற அந்த நேரத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறார், நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும் போதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். 25 வசனம் இருக்குது. அதில் அதை 3 பார்ட்டாக நான் உங்களுக்கு பிரித்து 3 தலைப்பில் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். 1, எழுதி கொள்ளுங்கள், லேண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், முற்பிதாக்களின் சுதந்திரம், முற்பிதாக்களின் இடம், ஆசீர்வாதமான இடம். லேண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 45ஆம் அதிகாரம் 1-8 வசனம். 2வது 45ஆம் அதிகாரத்தில் 9-12 வசனம். லா ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியின் பிரமாணம் அப்படின்னு இருக்கு. லா ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியின் பிரமாணம். சுதந்தரித்து கொள்ளும் போது நீங்கள் எப்படி இருக்கணும், சுதந்தரித்து கொண்ட பிறகு நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஆனால் நடக்கலை, அவங்க இன்னும் சுதந்தரிக்கவே இல்லை. சுதந்தரிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராஃபட் தீர்க்கதரிசனம் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்போ முற்பிதாக்களின் சுதந்திரத்தின் இடம் 2வது பரம்பரை நிலம், அது 2வது லா ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியும் பிரமாணமும். 9-12, 45 13-25 வசனம் வாசித்தா லார்ட்ஸ் ஆஃபரிங், கர்த்தருடைய காணிக்கை, கர்த்தரின் காணிக்கை. இந்த 3 காரியம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 இடம், இன்னொன்று நீதியும் பிரமாணமும், நியாயம். 3வது ஆஃபரிங், காணிக்கை. சுதந்தரித்து கொள்ள போகிறோம்ப்பா, அதனால்
தீர்க்கதரிசி மூலியமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வார்த்தை வருது, ஃபேமிலிக்கே வருது. ஹோல் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு கர்த்தர் பேசுறார். இதை நீங்க சுதந்திரிக்கிற நாட்களில் எப்படியெல்லாம் பங்கிட்டு கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் நீங்க நடக்கணும், நீங்க ஸ்பிரிச்சுவல்ல உங்க குடும்ப வாழ்க்கையில வியாபார வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கணும்னு 25 வசனத்திலையும் அவர் அழகாய் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறார். 1-8 வசனம் பரம்பரை நிலம், முற்பிதாக்களின் சுதந்திரம், அதை நான் சுதந்திரிக்க போறேன். அந்த இடத்தை நீ எப்படி பங்கிடணும்னு சொல்லும்போது முதல்ல அவர் சொல்லுகிறார் 3ஆம் வசனம், முதல்ல பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் இடத்தை கொடுக்கணுன்றாரு. அப்படின்னா என்ன? பரிசுத்த ஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு, அதை பங்கிடு, அதுக்கு இடத்த பங்கிடுங்கிறாரு 3ஆம் வசனத்தில். 4ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்திலையும் வாசிச்சிங்கன்னா இது ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் காணியாட்சியா இருக்கும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்க சொல்றாரு? ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் தான் பங்கு. ஆராதனை பண்ற இடத்துக்கு இடத்தை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணு, நெக்ஸ்ட் ஊழியக்காரனுக்கு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணு. ஆசாரியருக்கு லேவியருக்கும் இது காணியாட்சி. இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குமே வேலை செய்ய போகிறபடியால் அவர்கள் அதற்கு பக்கத்திலேயே இருக்கும்படியாக அவர்களுக்கு இடத்தை ஒதுக்கு அப்படின்னு 2வது சொல்றாரு. 3வது சொல்றாரு 6ஆம் வசனத்துல, இது அனைவருக்கும் உள்ள சொத்து தான்ப்பா, இது எல்லாத்துக்கும் உள்ள சொத்து, உங்க சுதந்திரம், இது எல்லாத்துக்கும் உள்ள சொத்து. இந்த சொத்தை பாதுகாக்க வேண்டிய வேலை, உங்களை பாதுகாக்க வேண்டிய வேலை, உங்களை நடத்த வேண்டிய வேலை, உங்களை டயக்னைஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனை வரும்போது அந்தந்த பிரச்சனை டைம்ல அதிபதிகளுக்கு நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு இடத்த நீ ஒதுக்கு அப்படின்னு 3வது சொல்ல. எல்லாம் உங்க இடம் தான், ஆனால் இதை பாதுகாக்கணும்ல, நீங்களே உங்களை பாதுகாக்க முடியாது. இதுக்கு ஒரு அதிபதியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ 4 பேருக்கு அப்புறம் எல்லா சுதந்திரமும் நமக்கு தான், ஆமேன். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு தான் என்று சொல்லப்படுகிறது. முதல்ல எதுக்கு இடம் கொடுக்கணுமா? நீங்க சுதந்திரிக்க போகிறோம், அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்பா, எதுக்கு செய்யணும்? தேவன் எங்களுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம், அது பிசினஸ்ல இருந்து வர்ற ஆசீர்வாதமா இருக்கலாம், ஊழியத்திலிருந்து இருந்து வர்ற ஆசீர்வாதமா இருக்கலாம், நான் சுதந்திரிக்க போகிற என் நன்மைகள் எதுவாது இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் முதல் இடம் ஆராதனைக்கும் தேவனுடைய சமூகத்துக்குமே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் நான் கொடுக்க கூடாது. ஆமீன் சொல்லுங்க. எனக்கு இடம் எது? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வர்ஷிப், ஆராதனை, பலி செலுத்தணும், கர்த்தரை துதிக்கணும், நான் தொழுது கொள்ளணும். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் தான் பிசினஸ், நெக்ஸ்ட் தான் வேலை, நெக்ஸ்ட் தான் ஊழியம், எல்லாமே நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆராதனை, வார்த்தை, தேவ சமூகம், அவருக்கு உங்க குடும்பத்தில் இடத்தை கொடுங்கள். இடம் யாருக்கு? நீ சுதந்திரிக்க போறப்பா, சுதந்திரிச்சிட்டன்னு நீ டப்புன்னு ஃபர்ஸ்ட் இடத்த யாருக்கு கொடுத்துடப்படாது? ஆமா, ஊழியக்காரன் கொடுத்துடாத, உன் பிள்ளைக்குன்னு கொடுத்துடாத. எனக்கு சொத்து வந்துருச்சு, இதான் என் பிள்ளைக்கு, அப்படி கொடுத்துடாத. ஆராதனை, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதற்கு. ஆமென் சொல்லுங்க. காலையில் எழும்பிட்டேன்னா சுதந்திரிச்சிட்டேன், தூங்கிடப்படாது. ஃபஸ்ட்டு டைம், ஃபஸ்ட்டு நேரம் கர்த்தருக்கு. ஆமென். ஆமாம், நேரம் இயேசுவுக்கு, பணம் இயேசுவுக்கு, எல்லாமே யாருக்கு தான்? தேவ சமூகத்துக்கு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருக்கு. இடம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்று உங்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். நான் சுதந்திரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆள் எல்லா நேரங்களிலும் காலையில் எழும்பின உடனே மொபைல் ஃபோனை எடுத்துடாதீங்க. காலையில் பல்லு விளக்காம கண்ணை திறக்கிறதே செல்ஃபோன்லேயே திறக்காதீங்க.
எழும்பி தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு போய் மோத்தகத்தை கழுவிட்டு போய் பரிசுத்த உங்கள் ப்ரேயர் ரூமோ, உங்கள் ஹாலோ, உங்கள் கிச்சன்லேயோ, உங்கள் பெட்ரூம்லேயோ எந்த இடத்துல ஜெபிப்பீங்களோ அங்கே போய் முட்டியை போட்டு பைபிளை பார்த்து பைபிளை வசனத்தை வாசித்து, ஆண்டவரை இன்றைக்கி என்கிட்ட என்ன பேச போகிறீங்க, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி என்னென்ன தேசத்துக்கா சபைக்கா என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறது முதல் இடம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு. அவருக்கு தான் இடம். யாருக்கு தான் இடம். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் போகணும்னு. ஏன்னா சுதந்திரிக்க போகிறோம்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகணுமா இல்லையா? சொல்லுங்க. ஆமாம். எலியா போய் சாரிபாத்து விதவைகிட்ட போய் நிற்கிறாரு. அவளே ஒரு அப்பத்தை சாப்பிட்டு சாவறதுக்குன்னு விறகு பொறுக்கிட்டு இருக்கா அந்த அம்மா. ஆனால் நம்மால் போய் நின்றுட்டு தீர்க்கதரிசி அவர் கேட்குறாரு, எனக்கு இதில் முதல் அடையை செய்து கொண்டு எனக்கு வா, நானே சாப்பிட்டு சாவலான்னு நினைக்கிறேன், நீ அதுலேயும் முதல்ல எனக்கு கேட்குறீங்களா? ஆமாம், முதல் ஃபஸ்ட்டு இடம். ஆமேன்னு சொல்லுங்க. எதுனாலும் கர்த்தருக்கு இடத்த கொடுங்க. வேற யாரையும் கொண்டு வந்து உள்ளே வச்சிடாதீங்க. ஆண்டவர் மகிமைப்படுற காரியத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் அதில் போய் தலையிட்டு யாரையும் நுழைச்சிடப்படாது. நானே வந்தாலும் என்ன நுழைச்சிடப்படாது. எல்லாம் முதல் இடம் கர்த்தருக்குரியது. ஆமேன்னு சொல்லுங்க. எது வந்தாலும் முதலிடம் யாருக்கு தான்? கர்த்தருக்கு. ரெண்டாவது யாருக்கு போட்டிருக்கு? ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நீ பங்கை கொடு, அதை பிரித்து போடு. சுதந்திரிக்கும் போது அவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்திலேயே இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படின்னா ஆசாரியர்கள்னா பழைய ஏற்பாட்டில் ஊழியம் செய்கிறவர்கள் ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் தான் ஆசாரிகளும் லேவியருமா இருக்கீங்க. நீங்கள் தான் ராஜரீக ஆசாரியர்களுமாகி அவருக்கு மகிமை வல்லமை என்னடைக்கு உண்டாவதாக. ஏசப்பா ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான் யாரு? ஆசாரிய கூட்டம், லேவிய கூட்டம், ஆவிக்குரிய ஆசாரியர்கள் நீங்களும் நானும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ரெண்டாவது இடம் ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், உங்கள் ஊழியக்காரர் உங்களை நடத்துகிறவர்களுக்கு ரெண்டாவது கணத்தை நீங்கள் எப்போவுமே வைக்கணும். ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசிடாதீங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாக எதையுமே சொல்லிடாதீங்க. இந்த வருஷம் ஒரு முடிவு பண்ணிடுங்க. என்ன, உங்களை ஊழியக்காரனை சவுல் எவ்வளவுதான் தாவீதை கொல்றதுக்கு பிளான் பண்ணி திட்டம் பண்ணி 21 முறை போராடி அதில் ஒரு 5 முறை இவனே கொலை செய்ய பிரயாசப்பட்டு அதில் 3 முறை இவனே ஈட்டியை வச்சு குத்துறதுக்கு செயல்பட்ட போதிலும், ஆனாலும் தாவீது பாருங்க, ஒரு நேரமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது என் கையை போடாதபடிக்கு நானே கவனமாக இருந்தேன். ஒரு அமலேக்கியன் வந்து சொல்கிறான், நான் அப்படி போனேன், பட்டயத்தை நட்டி கிடந்தாரு, வேதனைப்பட்டுன்னு சொன்னார், நான் என்னை கொல்லுனாரு, நான் வெட்டிட்டேன்னாரு. உடனே தாவீதுக்கு கோவம் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே எப்படிடா நீ கை வைக்கலான்னு 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அவன் ஏறி போய் வெட்டு என்று சொன்னபோது அமலேக்கியரை சங்காரம் பண்ணினான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் கூட கை நீட்ட தாவீது துணியல. காரணம் என்ன தெரியுமா? ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு கர்த்தருடைய மனுஷன் மேலே கையையோ வாயையோ நீட்டாதபடி ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வருஷம் அப்போ தான் சுதந்திரிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக நம்ம யார் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இங்கே பாருங்க, ஊழியக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் எஜமானுக்கு தான் கணக்கு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு பாதி ஊழியக்காரனை பேசி தான் பல பேர் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம். அநேகருக்கு மறைமுகமாக நான் சொல்கிறேன், மறைமுகமாக பேசி நானும் யோசிப்பேன், ஏன் இந்த ஆள் இன்னும் வரவே மாட்டுக்காரு, ஒரு ஷைன் ஆக மாட்டுக்காரு, ஏன் இன்னும் இவன் பிஸ்னஸ் சரியாகலை, ஏன் இவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படலை. சும்மா இருக்கிறது கிடையாது. வாயை வச்சுட்டு என்ன செய்கிறது கிடையாது, சும்மாவே இருக்கிறது கிடையாது. நீங்கள் சுதந்திரிக்கணுமா, ஊழியக்காரனுக்கு 2வது இடத்த கொடுத்துடணும். ஆமென் சொல்லுங்க. தாத்தான் மோசேக்கு விரோதமாய் பேசி என்ன செஞ்சிருச்சான்? பூமி 2ஆ பிளந்து விழுங்கி போட்டுச்சுன்னு இருக்கு. எதுக்கு பேசிடாதீங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாக கை நீட்டிடாதீங்க.
ஊழியக்காரனை விரோதமாக பேசிடாதீங்க. சில குடும்பமாக உட்காந்து ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசும். கடைசியில் குடும்பமே நாஸ்தி ஆயிரும். குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிற குடும்பம்லாம் எனக்கு தெரியுங்க. ஏன்னா ஊழியக்காரனும் லேவியர் பாருங்க, ஆசாரியர்களும் எப்பொழுது மோசே கீழே கற்பலகை வாங்கிட்டு கீழே இறங்கின உடனே எல்லாரும் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பாருங்க, மோசே கற்பலை உடைச்சிட்டு கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? லேவியராகமோ யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் பாருங்க. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? யார் பட்சத்தில் வந்தா? அவ்வளவு பேரும் சாட்டை பண்ண உடனே லேவியர்கள் மட்டும் கர்த்தரின் பட்சத்தில் வந்து நின்றார்கள். ஊழியக்காரன் எவ்வளவுதான் ஓடிட்டு அங்கிட்டு போனாலும் கர்த்தர் பக்கத்தில் வந்து நின்றுவான். கடைசியில் வம்பா அடி வாங்கி அழிய போறதெல்லாம் ஜனங்கள் அழிந்தார்கள். ஒரு நாள் கொண்டும் ஒரு காலமும் நம்ம ஊழியக்காரனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உட்கார்ந்து பேசாதபடி கவனமாக இருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். மூணாவது யாரை போட்டிருக்கு? அனைவருக்கும் இது காணியாட்சி தான், அனைவருக்கும் உரிய சுதந்திரம் தான். ஆனாலும் அடுத்தது அதிபதிகளுக்கு இந்த இடத்த கொடுங்கன்றாரு. பாதுகாப்பான, உங்களை பாதுகாக்கிற, உங்கள் சட்டையில் வைத்து நடத்துகிற இந்த அதிபதிகளுக்கு இடத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை நான் ரெண்டாவது காரியத்தோட சேர்த்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதியும் பிரமாணமும் அப்படின்னு சொன்னேன். அப்படிதானே சொன்னேன்? லா ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியும் பிரமாணமும். 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. 45:9 தான். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் அதிபதிகளே, நீங்கள் செய்தது போதும். நீங்கள் கொடுமையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியும் செய்யுங்கள். உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று. உத்தண்டங்கள்னா என்னது? பலவந்தம் பண்ணாதீங்கன்றாரு. அதிபதிகளை பார்த்து என்ன செய்யறாரு? பலவந்தம் பண்ணாதீங்க. உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு, பலவந்தங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 10-12 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுமத்தரையான தராசு இருக்க வேண்டாம், அதில் சமுதாயத்தில் எப்படி நடக்கணும், மார்க்கத்தில் எப்படி நடக்கணும் என்று சொல்லி 10, 11, 12 வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த அதிபதிகளுக்கு இடத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அதிபதிகள் நீதி நியாயத்தோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில், நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நீதி நியாயத்தோடு நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. பிஸ்னஸில், வேலையில், நம்முடைய வியாபாரத்தில், ஊழிய பாதையில், கணவன் மனைவி, மருமகள் மாமியார் பிரச்சனைகளில் எல்லாத்துலேயும் நீதி, லா ஆஃப் ஜஸ்டிஸ், நல்ல நீதி பிரமாணத்தோடு நடக்கணும். உண்மை உத்தமமாக நடக்கணும். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் 18ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. நெகேமியா அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் யூதா தேசத்தில் அதிபதியாக இருக்கும்படி ராஜாவாகிய அர்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகி அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரையும் இருந்த 12 வருஷ காலமும் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிறபடி வாங்கி சாப்பிடலை அப்படின்றாரு. நீதி நியாயத்தை புரட்டலை அப்படின்றார் நெகேமியா. 18 பாருங்க. நாளொன்றுக்கு ஒரு காலையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது, பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித்த திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாக இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிறபடி நான், அப்படின்னா சொல்றாரு, அதிபதி வாங்குற மாதிரி நான் வாங்கலை. முன்னாடி அவங்க தப்பாக நடந்தாங்க. நெகேமியா சொல்றாரு, இப்போ நான் கரெக்டாக அவங்கபடி நடக்கலை, நீதி நியாயத்தோட பிரமாணத்தோட நடக்கிறேன். கடந்த வருஷம் நீங்கள் எப்படி நடந்தீங்கன்னு எனக்கு தெரியல, எதில் நீதி நியாயத்தை புரட்டணும்னு தெரியல. குடும்ப வாழ்க்கையில் மகளுக்கு ஒன்று, மருமகளுக்கு ஒன்றுன்னு செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று, தெரியாதவங்களுக்கு ஒன்றுன்னு செஞ்சுருந்துருக்கலாம், சபையில் ஒன்று, இன்னொரு ஆட்களுக்கு இன்னொன்று செஞ்சுருக்கலாம், இந்த ஊழியக்காரனுக்கு இப்படி, அந்த ஊழியக்காரனுக்கு அப்படின்னு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். பிஸ்னஸில் சுமத்திரையான தராசு, சுமத்திரையான மரக்காலும், சுமத்திரையான அளவு கூடமும் உங்களுக்கு இருக்க
கடவுது. அப்படின்னா கரெக்டாக இருக்கணும், சுமத்திரை இல்லாமல் இருந்திருக்கக்கூடாது, அளவு தப்பாக வாழ்ந்திருக்கக்கூடாது, பிஸ்னஸில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. முந்தி வேணால் நீங்கள் இப்படி இருந்திருக்கலாம். நெகேமியா சொல்கிறாரு, நான் அப்படி இருக்கலை, இந்த வருஷம் இருக்கக்கூடாது. குடும்பத்தில், வியாபாரத்தில், வேலையில், எதுலேயும் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும்? டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் நீங்கள் செலுத்தணும். அதிபதிகள் அடுத்தவங்களுடைய சொத்தை எடுத்து வைக்கக்கூடாது. எப்படி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தில் பாருங்க, ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை விளைக்கிரயமாக கேட்டான், கொடுக்கலன்னு ஏசபேல் அதை பொய் சாட்சி ஏற்படுத்தி கல்லறிந்து கொலை செய்து அதை எடுத்து கொண்டாள் என்று போடப்பட்டிருக்கிறது. பொய்யா எடுத்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவன் பொருள் மீது இச்சித்திராதீங்க. நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். நீதி நியாயத்தோட எல்லாத்துலேயும் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துலேயும் எப்படி நடக்கணும்? பர்ஃபெக்டாக இருக்கணும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கர்த்தரின் காணிக்கை 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கோதுமையை காணிக்கையால் செலுத்தினார்கள். 14ஆம் வசனம், எண்ணெயை காணிக்கையால் செலுத்தினார்கள். ஆமாம். 15ஆம் வசனம், ஆட்டுக்கடாவை காணிக்கையால் செலுத்தினார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க, தினந்தோறும் பாவ நிவாரண பலி, தினந்தோறும் 7 நாள் அளவும் அவர்கள் பாவ நிவாரண பலியையும், குற்ற நிவாரண பலியையும், சமாதான பலியையும், சர்வாங்க தகன பலியையும், போஜன பலியையும் டெய்லி தினந்தோறும் செலுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மளை முதல்ல டெய்லி அப்பாட்ட ஒப்பு கொடுத்துடணும். பான பலியா, ஜீவ பலியா, பரிசுத்த பலியா, தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம பாவத்தை தினந்தோறும் அறிக்கை பண்ணணும். சமாதானம் பண்ணுறதுக்காக பிரயாசப்படணும். கசப்பு, வைராக்கிய, விரோதத்தை டெய்லி எடுத்து போட்டுறணும். போஜன பலினா தினந்தோறும் ஊழியம் செய்யணும். அவருடைய சித்தத்தை செய்கிறது என்னுடைய போஜனன்றாரு. டெய்லி ஊழியம் செய்ய பிரயாசப்படணும். ஆமாம். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, வேலை செய்கிறீங்களா, எதுலேயும் இயேசுவை சொல்லிகிட்டே இருக்கணும். டெய்லி வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடக்கூடாது. டெய்லி சர்ச்சுக்கு வந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவோ கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் சுதந்தரித்து கொள்வீர்கள். சொல்லுங்க சத்தமா. அந்த 25 கடைசி வசனத்தை போடுங்க. பாவ நிவாரண பலியையும், தகன பலியையும், போஜன பலியையும், எண்ணெயையும் படைக்க கடவுள். 7 நாளும், ஒரு நாள் கூட கேப்பே கிடையாது. டெய்லி உங்களை பலி செலுத்துங்க. உங்கள் காணிக்க நீங்கள் தான் முதல்ல காணிக்க. 2வது உங்களுக்கு உள்ளதை காணிக்கையாக செலுத்தணும். ஆமென். ஆமாம். ஊழியத்தை அப்புறம் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கணும். நீங்கள் அப்போதான் சுதந்திரிக்க முடியும். நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும் முன்பாக லேண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், லா ஆஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் லார்ட்ஸ் ஆஃபரிங். முற்பிதாக்களின் சுதந்திரத்தின் இடம், நீதியின் பிரமாணம், கர்த்தரின் காணிக்க, எல்லாத்திலும் கரெக்டாகுங்க. ஈஸியாக சுதந்திரிச்சிடலாம், எளிதாய் ஜெயிக்கலாம். எழும்பி நிற்போம். தகப்பனே, நீதி பிரமாணத்தோடு, நீதி நியாயத்தோடு நடக்க, கட்டளையின்படி செய்ய பிஸ்னஸில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், வியாபாரம், வேலை, குடும்ப காரியம் எல்லாவற்றையும் நீதி நியாயத்தோடு நடக்கணும் சுவாமி. அதை புரட்டிடக்கூடாது. 3வது, நாங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கை எங்களை காணிக்கையா, பின்பு எங்களுக்கு கொடுத்ததை, எங்கள் பிள்ளைகளை, எங்களுக்குரியவைகளை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு கிருபைத்தார். இந்த ஏழை விதவை தன் ஜீவனுக்கு உண்டானவைகளில் 2 காசை போட்டார். இவள் தான் அதிகமாய் கொடுத்தார் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல தினந்தோறும் 7 நாளும் பலி, 7 நாளும் காணிக்க, 7 நாளும் சபைக்கு வர, 7 நாளும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு முடிஞ்ச மட்டும் நேரம் தான் ஒதுக்க எங்களுக்கு கிருபைத்தார். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், சுதந்தரித்து கொள்ளட்டும். உடனே போய் சுவாமி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே.